எனக்கு பணம் வந்து நல்லா வரணும், நிறைய வரணும், நான் நினச்ச வேலை எனக்கு கிடைக்கணும், ப்ரைவேட் ஜாபில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் சேரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கும் சிஜில்ஸ் இருக்குது. இது வந்து வசுதா சிம்பல்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு இது என்னன்னு தெரியாது, இதில் எதுவும் எழுதலை. இதனால் பணம் வருங்கிறது ஃபைனான்சியல் அபாண்டன்ஸ். ஸோ இதுலேயே அந்த பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்தும் போது தான் மற்ற நபர்கள் பார்க்காத மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது நமக்கு நன்மை. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, படித்து சொன்னேனே அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியே இப்போ தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம் செம்ம ஹிட் ஆகிடுச்சு இல்லைங்களா. நெகட்டிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது வேலை செய்யவே செய்யாது. நீங்கள்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கன்னு இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நற்பவி சார். இப்போது நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சிஜில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. எனக்கு சத்தியமாக சிஜில் அப்படின்னா என்னன்னு தெரியாது. சிஜில்னா என்ன சார்? சிஜில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறியீடுகள். அது மூலமாக நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும். ஸோ நட்சத்திரத்தாரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நட்சத்திரங்களுக்கு உண்டான விஷயங்கள், அதுக்குண்டான குறியீடுகளை வந்து பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு. மேலை நாட்டவர்கள் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த சிஜில்ஸ் அப்படிங்கிறது. சிஜிலை நாமளே உருவாக்கவும் முடியும். நம்மளுடைய தேவைக்கு என்ன வேணுமோ அதை சிஜிலை உருவாக்குறதுக்குனே ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ரெடிமேடாக சிஜில் குறியீடுகளும் நிறையா இருக்குது. அந்த சிஜில் குறியீடை நாம் பயன்படுத்தி வேலை, பணம், அதுக்கப்புறமா என்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை வந்து இது பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கலன்னா அதுக்கு சிஜில் இருக்குது. எனக்கு பணம் வந்து நல்லா வரணும், நிறைய வரணும், எனக்கு என்னோட கடன் அடைக்கிறதுக்கு சிஜில் இருக்கானா சிஜில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து நல்லா படிக்கிறதுக்கு சிஜில் இருக்குது. நான் நினச்ச வேலை எனக்கு கிடைக்கணும், நான் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் வந்து ப்ரைவேட் ஜாபில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் சேரணும்னு ஆசைப்படுறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கும் சிஜில்ஸ் இருக்குது. சிஜிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒன்று அதை நாம் வரைகிறது, இன்னொன்று அதோட இமேஜை பயன்படுத்துறது. அந்த சிஜிலோட இதை வந்து ஆக்டிவேஷன் மெத்தடு இருக்குது. இப்போ உதாரணமாக நிறைய ஹீலர்ஸ் வந்து அதை ஹீல் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து அது நல்லா வேலை செய்யும். ஏன்னா அவங்களுடைய டிவைன் எனர்ஜி ஆறாவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தியும் இணைந்து அது மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அதுக்குரிய மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். எப்படிலாம் சிஜில்ஸை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னா, பில்லோ மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஊரில் சொல்கிறதுன்னா தலையண மந்திரம்னு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரி தலையனுக்கு அடியில் அந்த சிஜில் குறியீடை வைத்து அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயத்துக்காக அதை நினைக்கிறோமோ அதை நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் பில்லோ மெத்தட். வாட்டர் சார்ஜிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட்டர் சார்ஜிங் மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அல்லது நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் அந்த சிஜில் குறியீடை ஒட்டி வச்சிடணும். இல்லை கிளாஸில் வந்து கிளாஸுக்கு கீழே அந்த சிஜிலை வச்சுட்டு இந்த 3 ஃபிங்கர் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 3 விரல், இது 3மே கிரகம்தான். சூரியன், இது வந்து மோதிர விரல் சூரியன், நடு விரல் வந்து சனி, இந்த விரல் வந்து குரு. அப்போ இந்த 3 இதையும் வந்து அந்த தண்ணிக்கு வந்து இது பண்ணி அதை தொட்டும் பண்ணலாம், தொடாமலும் மேலாப்பில் வச்சு இந்த சிஜிலை வந்து கீழே வச்சு அதை ஆக்டிவேஷன் பண்ணி இந்த சிஜிலை நான் பயன்படுத்துறதுனால, இந்த வாட்டர் சார்ஜிங் மெத்தடையும் 3 ஃபிங்கர் மெத்தடையும் பயன்படுத்துறதுனால எனக்குள்ளே வந்து அந்த சிஜில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதை நோக்கி அந்த குறியீடை பயன்படுத்துகிறோமோ அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும்.
அப்புறம் பஞ்சபூத தத்துவ மெத்தடுன்னு ஒன்று சொல்கிறது உண்டு. அது என்னென்னா எலிமெண்ட்ஸு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய தத்துவம். இப்போ நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மண். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மண் இருக்குது, செடி கொடி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த சிஜிலை வந்து நாம் உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சு, அப்படி இல்லை ஒரு பெரிய ஆலமரமோ அரச மரமோ ரொம்ப ஒரு 100 வருஷம் பழமையானது. சில மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷம், 300 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் பழமையான மரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான மரங்களை தேடி கண்டுபிடிச்சி, சில ஸ்தல விருட்சம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான ஸ்தல விருட்சம்லாம் கோயில்களில் இருக்கும், இல்லை கோயில்களே இருக்கும். அதுக்கு அந்த இயர் ஃபேக்டருங்கிறது இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம இந்த சிஜிலை வந்து வச்சு நாம் பிரார்த்தனை பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அஃபர்மேஷன் பண்ணுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, அது நில தத்துவத்தையும் மண் தத்துவத்தையும் வச்சு ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஓகே. நெருப்பு தத்துவம்னா என்ன? நெருப்பில் வந்து நம்ம ஒரு கேண்டிலை ஏற்றி கூட அந்த சிஜிலை வந்து எந்த விஷயத்துக்காக நாம் நினச்சி பண்ணுறோமோ அதை பர்ன் பண்ணிவிட்டு அந்த ஆஷஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அது நெருப்பு தத்துவமாக வேலை செய்யும். நீர் தத்துவம்னா ஒரு ஆற்றுலேயோ ஓடுற தண்ணியிலையோ கடல்லையோ எங்கேயாவது அந்த நீர்வீழ்ச்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய அருவியிலேயோ கூட அந்த சிஜிலை வந்து எந்த விஷயத்துக்காக நாம் இது பண்ணுறோமோ பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நடக்கணும்னு சொல்லி அதை நாம் போட்டுட்டு வர்றது நீர் தத்துவத்தை இது பண்ணும். காற்றுக்கும் ஆகாயத்துக்கும் ஒரே மாதிரியான கனெக்ஷன் தான். ஒரு உயரமான இடத்துல இருந்து இந்த விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி இங்கே ஒரு பட்டை விடுற மாதிரியோ இல்லை அதை எரியிற மாதிரியோ தூக்கி போடுறதுனால நமக்கு அது பிரமாதமாக வேலை செய்யும். இல்லை ஒரு வனாந்திரம், வனம், காடு, இங்கெல்லாம் வந்து காற்று தத்துவம் அதிகமாக இருக்கும். உயரமான இடத்துல இருக்கும்போது ஆகாய தத்துவம் அதில் வேலை செய்யும். அப்போ அதை நம்ம செய்தோம் அப்படின்னா அது காற்றும் ஆகாயமாக வேலை செய்யும். பஞ்சபூத தத்துவங்களில் இது பண்ணுறதும் ஒரு மெத்தடு. இன்னொரு இது இந்த இமேஜை நம்ம வால்பேப்பராக வைக்கிறது, ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சு நம்ம பேக்கில் வச்சுக்கிறது, எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோமோ அதுக்காக நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இதெல்லாம் கூட இது பண்ணலாம். இந்த மொபைலில் வைக்கிறதோ வால்பேப்பரில் வைக்கிறதோ இல்லை வேறு இது வைக்கிறதோ நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும். பிரத்தியார் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு கண் திருஷ்டி ஏற்படுறதுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புண்டு. ஏன்னா சில இதெல்லாம் பணத்துக்குன்னு இருக்கும். நீங்கள் அதை போய் பப்ளிக்கில் போட்டால் என்ன ஆகும்? இவன் இதை வச்சு தான் வந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கிறான் போல இருக்குன்னு ஒருத்தங்க நினச்சா எப்படி இருக்கும்? 100 பேர் நினச்சா எப்படி இருக்கும்? நம்ம ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்களே. அப்போ அந்த மாதிரி இதை வந்து பப்ளிக்கில் வந்து சிலதை ஷேர் பண்ணவே கூடாது. அதை நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன வால்பேப்பரில் ஸ்க்ரீன் பேப்பரில் வைக்கலாம். நம்ம வீட்டில் நமக்கான ப்ரைவசியான ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து லேமினேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இல்லை ஒரு புக்லெட் மாதிரி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆல்பம் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் நிறையா இருக்குது. சிஜில்ஸ் வந்து 1 2 கிடையாது, ஏகப்பட்ட இது இருக்குது. அதை நாமளே உருவாக்க முடியும். ஆல்ஃபபெட்ஸில் அதுக்குன்னு நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கான எண்களை கட் பண்ணிவிட்டு நாம் சிஜிலை வந்து நாமளே ட்ரா பண்ணலாம். ஆரம்பிக்கும்போது அதுக்கு ஒரு இது கொடுத்து, அதாவது ஒரு கோடு மாதிரி போட்டு இது பண்ணணும். முடிக்கும்போது ஒரு முட்டை மாதிரி சுழித்து அதை முடிக்கிற மாதிரியும் இருக்கும். அது வந்து பெரிய அளவு நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிற நபர்களுக்கு தான் சிஜிலை நாமளே உருவாக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் சிஜிலை அவங்க வாங்கி பயன்படுத்துறது தான் நல்லா வேலை செய்யும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வசுதா சிம்பல்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்திக்கோட அட்வான்ஸான ஒரு இதுதான் இந்த வசுதா சிம்பல். ஓகே. ஸ்வஸ்திக்கோட இதாக தான் இருக்கும். அதே மாதிரி ரேக்கியில் மிக முக்கியமான குறியீடு, இதுக்கு வேறே தன விருச்சா குறியீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து இன் ஜென்ரல் எல்லாருமே பயன்படுத்தலாம். அவங்க வீட்டில் வாசல் இருக்கு இல்லைங்களா, டோரில் கூட தே கேன் ஸ்டிக் இட், அல்லது ப்ரைவசியான இதில் கூட இது பண்ணும். ஏன்னா மற்றவர்களுக்கு இது என்னன்னு தெரியாது, இதில் எதுவும் எழுதலை. இப்போ
இப்போ இதனால் பணம் வருங்கிறது அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். பட் இதில் எழுதி இருந்தது சில சிஜில்ஸ்லாம் அதுலேயே போட்டிருக்கோம் இது இதுக்கான சிஜில் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இது மற்ற நபர்கள் பார்க்க கூடாது. இந்த குறியீடெல்லாம் இப்போ சொஸ்திக்கு நிறைய பேர் வீட்டில் போட்டிருக்கோம். இந்த குறியீடு நாம் தாராளமாக வெளியிலலாம் மற்றவர்கள் பார்க்குற மாதிரி கூட வைக்கலாம். ஸ்டேட்டஸில் வைக்கலாம், இல்லை வால்பேப்பராக வைக்கலாம், ஸ்க்ரீன் பேப்பராக வைக்கலாம், பஞ்சபூத தத்துவங்களில் இது பண்ணலாம். இது வந்து பண வரவுக்கான இதாக அது வேலை செய்யும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதுக்கு வந்து இந்த சிஜில் சிபு சிம்பல்னு பேர், இதுக்கு பேர். அதாவது இந்த ஒரு ஏ மாதிரி இருக்கும், அதில் சில சுழிச்சு விட்டாப்புல இருக்கிறது தான் இது. ப்ராஸ்பரிட்டின்னா தெரியும், செல்வ செழிப்பு அப்படிங்கிற மாதிரியானது. இப்போ இந்த சிஜில் பேரு சிஜில் ஃபார் அலோவிங் மோர் மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. அப்போ பணம் கிடைக்கிறதுக்கு எனக்கு பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு யானை இது மாதிரியான இது. ஆமா, ஏன்னா இதுலயும் அந்த சிம்பிள்ஸ் நிறைய இருக்கும், உள்ளுக்குள்ளேயும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். சில சிம்பிள்ஸை தான் நம்ம வரைய முடியும், சில சிம்பிள்ஸ் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதோ அல்ல இது மாதிரியானதை வாங்கி வச்சு பயன்படுத்துகிறதோ அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிஜில் ஃபார் ஃபைனான்சியல் அபாண்டன்ஸ். ஸோ இதுலேயே அந்த பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்தும் போது தான் மற்ற நபர்கள் பார்க்காத மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது நமக்கு நன்மை. இதெல்லாம் பிரைவசியாக வச்சுக்கிறது நமக்கு நல்லது. கண்டிப்பாக. இப்போ இதுதான் நான் சொன்னது, சிஜில் டு கெட் த ஜாப் யூ அப்ளைட் ஃபார். ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க, யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது இது ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நேர்முக தேர்வுக்கு போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இதை இது பண்ணால் அவங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது அவர்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம வந்து கார்டா நம்மளே வச்சுக்கிறது நல்லதா? ஆமாம், கார்டாகவும் பயன்படுத்தலாம். இந்த சிம்பிளை வரைய முடிஞ்சா, இப்போ சில பேர்லாம் நல்லா டிராயிங் வரைவாங்க, சில பேருக்கு வரையவே தெரியாது, இல்லை சோம்பேறித்தனம் இருக்கும், அவங்க வந்து இதை கார்டாக பயன்படுத்தலாம், இல்லை வால்பேப்பராக பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம மொபைல் பேப்பர்லேயே வச்சுக்கலாம். அதே மாதிரி வரையலாம். ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டு இந்த இதை அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது இதாகணும். பட் ஒரு சிஜில் வந்து ஒரு இதுக்கு தான் வேலை செய்யும். ஒன்ஸ் அந்த இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் டு டிஸ்கார்ட் த சிஜில். ஓகே. அதுக்கு அந்த பஞ்சபூத தத்துவத்தையே நாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதுதான் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடியது, சிஜில் டு ஹெல்ப் யூ டெப்ட் ஃப்ரீ அண்ட் டு ஹெல்ப் சேவ் மணி இன் த பேங்க். கடனையும் நிவர்த்தி செஞ்சு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கிற மாதிரியான குறியீடு இந்த சிஜில். இதுதான் நிறைய பேருக்கு இப்போ கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய இதுதான். அதான் சிஜில் ஃபார் குட் லக். அதிர்ஷ்டம் அடிக்கணும், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, துரதிர்ஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் பேசக்கூடியவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள், அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்கணும்னா இந்த சிஜிலை வந்து அவர்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பேர் சிஜில் ஃபார் கெட்டிங் மணி குயிக்லி. எனக்கு பணம் வரணும், சீக்கிரமாக வரணும், விரைவாக வரணும், நாளைக்கே வரணும், இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த பணம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுக்கு, வேகமாக பணம் வருவதற்கு இந்த சிஜிலை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த சிம்பிள்ஸ்லேயே இதில் போட்டிருப்பாங்க, இதுக்கு பேர் ப்ரொடெக்ஷன், இது வந்து நாலேஜ், இதுக்கு வெல்த்து, இது வந்து சக்ஸஸ், இது வந்து ஹாப்பினஸ், இது வந்து பவர். ஓகே. ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க, நான் பவர் பாலிடிக்ஸில் பெரிய ஆளாக வரணும், இந்த சிஜியில் பயன்படுத்தலாம். ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருக்கணுங்க, எனக்கு அது போதுங்க, பணம்லாம் அடுத்தது, நிம்மதி சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஹாப்பினஸ். வெல்த்து, எனக்கு நிறைய சொத்து சேரணும், நிறைய இடம் வாங்கி போடணும், அதுக்கு வெல்த்து. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இந்த வெல்த்து இதை யூஸ் பண்ணலாம். சக்ஸஸ், நான் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகணும், வெற்றி ஆகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சக்ஸஸ். ப்ரொடெக்ஷன், என்னோடய குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும், என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வரணும், என் வீட்டுக்கு பாதுகாப்பு வரணும், நான் வண்டியில் போகிறேன் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், இந்த குறியீடை பயன்படுத்தலாம். நாலேஜ், படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுதானே தேவை, எல்லாருக்கும் நாலேஜ் தேவை, அந்த இதை வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஜில் ஃபார் அட்ராக்டிங் மணி அண்ட் வெல்த். பணத்தையே ஈர்க்கணும், சொத்தையும் ஈர்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த குறியீடு. இதில்
நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, படித்து சொன்னேனே அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியே இப்போ தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம் செம்ம ஹிட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதை மாதிரி எல்லா விதமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிமுறைகள்னு இருக்கு. எஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கே இன்னைக்கு அமேசானில் ஆர்டர் போட்டாலும் சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பான். ஆனால் அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். அதை மாதிரி சிஜிலை பயன்படுத்துறதுக்கும் நிறையா இது இருக்குது. இதில் முதல் இது வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது வேலை செய்யவே செய்யாது. நீங்கள்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கன்னு இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான் அவர்கள். அதே மாதிரி அடுத்தவர்களை பற்றி பொருளை பேசக்கூடியவர்கள், காசிப்பிங் பண்ணக்கூடியவர்கள், அடுத்தவனை பார்த்து பொறாமப்படக்கூடியவர்கள், அதுக்கப்புறமா வயிறு எறியக்கூடியவர்கள், அடுத்தவன் குடியை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது வேலை செய்யவே செய்யாது. அப்போ எப்படி இருக்கணும்? நீங்களே ஒரு டிவைன் எனர்ஜியா, டிவைன் பவரா, டிவைன் சோலா எப்போ நீங்கள் மாறி இருக்கிறீங்களோ, இல்லை அந்த மனப்பக்குவத்துக்கு நீங்கள் தயார் இருக்கிற பட்சத்தில் இது வேகமாக வேலை செய்யும். ஏன்னா இதை நான் பயன்படுத்தினேன், எனக்கு வேலை செய்யலைன்னா அதுக்கு இந்த குறியீடு தப்பு கிடையாது. உங்ககிட்ட தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. 100 பேருக்கு கொடுத்து 90 பேருக்கு இது சக்ஸஸ் ஆகுது, 10 பேருக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா 90 பேர் தப்பா 10 பேர் தப்பா, அதுதான் வித்தியாசம். ஸோ அது மாதிரி நீங்கள் அதுக்கான இதுக்கு தயாராக இருக்கிறவர்களால் தான் சிஜிலெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணவே முடியும். உங்கள் அஃபர்மேஷன்ஸ் நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு அஃபர்மேஷன்ஸே சரியாக சொல்ல தெரியாது. என்ன அஃபர்மேஷன்ஸ்னால் உறுதிமொழிகள். எனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு பணம் நிறைய கிடைக்கும், நான் சந்தோஷமாக இருப்பேன், இதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். எனக்கு இது கிடைச்சிச்சின்னா பார்ப்போம், எனக்கு இது நடந்துச்சுன்னா பார்ப்போம். சாமிகிட்ட வேண்டும் போது என்ன, எனக்கு இந்த வேலை கிடைச்சா உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன். எப்படி 50,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு ஒரே ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடைச்சா இது கிடைச்சிருமா? அப்படி தானே நம்ம நிறைய பேர் வேண்டக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் சரியான கோல் செட்டிங் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நாம் வந்து ஒரு பெரிய சிஇஓவாக போய் உட்கார்றோம், பெரிய அளவு மில்லினியர் ஆகிறோம், பெரிய பில்லினியர் ஆகிறோம், பணத்தை நம்ம நிறைய ஈர்க்க தெரிந்த நபராக இருக்கோம், நாமளே ஒரு பணம் காந்த சக்தியாக இருக்கோம் அப்படின்னு நாம் நம்மளை முதல்ல பிலீவ் பண்ணணும். நான் போய் எங்கெங்க கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது, லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது, அதெல்லாம் நமக்கெல்லாம் சரி வராதுங்கன்னு நினச்சா அவர்களும் இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க. அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷனும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சிஜில் பிரமாதமாக வேலை செய்யும். ஒரு விஷயம் அதையும் வந்து நல்லா வந்து ஒரு ஹீலிங் பண்ணக்கூடியவர்கள், ஹீலர்ஸ் மாதிரியான ஆட்கள்கிட்ட வாங்கி இது பண்ணும்போது அது பெரிய அளவு இவர்களுக்கு இவங்களோட ஆரா, அவங்களோட டிவைன் எனர்ஜி சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் நல்லபடியாக இருக்கும். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.